சரியா கேட்க மாட்டேங்குது. பிரேக் ஆகி வருது. அம்மா உங்களுக்கு கொஞ்சம் மியூட்ல போகணுங்க. அம்மா நெட்டு கொஞ்சம் அம்மா நெட்டு பிரேக் ஆகுது. அம்மா நெட் பேசுறது கிளியரா நல்லா இருக்கு. அம்மா நெட்டு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியலங்க சாமி. அதாங்கம்மா நெட்டு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல சாமி. எல்லாத்துக்கும் நெட்டு சுற்றிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வார்த்தை கொஞ்சம் தடுமாறும். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற யாராவது ஒரு வேளை கிடைக்கலனா காலையில் அந்த குரூப்பில் அந்த ரெக்கார்டை போடுற உங்களுக்கு அளவாக கேட்டுக்குங்க. யாருக்கு திருப்பி மெசேஜ் வெளியாளுகளுக்கு யாருக்கும் மெசேஜ் பண்ணாதீங்க. அந்த ஒரு சௌகரியத்தை செய்து கொடுக்குறேன். ஐயா ஒன்னே ஒன்று சொல்றேன் கேளுங்க. தனலட்சுமி மேடம், பத்மா மகா மேடம், ரேணுகா தேவி மேடம், விஜயராணி மேடம் இவங்களோடது மியூட்ல வேணும். அவங்க மீட்டில் இல்லைங்களா? சரி சரி. ஆமா பாருங்க அவங்க மட்டும். அவங்க ரொம்ப நேரமா மியூட்ல இல்லாதனாலதான் அவங்களுக்கு வெளியே வந்து தனலட்சுமி மேடம் இப்ப வந்து விஜயராணி மேடம். ஓ சரி சரி சரிங்கம்மா. அம்மா இந்த குரலை கேட்டு நம்ம சுவாரஸ்யமா பேசுறதுனால எல்லாரும் கொஞ்சம் மீட்டில் போட்டுக்குங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்ம உள்ள போகலாம். அம்மா போட்டுங்க, மீட்டில் போட்டுங்க. கேட்கும்போது நீங்கள் டக்குன்னு மீட்டை ஆன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லிட்டு டக்குன்னு போட்டுங்க, கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்போது இந்த செவ்வாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாய் தான் பூமிகாரகன். அந்த காலத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் ரத்தத்தை சிந்தி நான் சம்பாரித்த இந்த பூமியை, என் ரத்தத்தை சிந்தி இப்படி ஏன் ரத்தத்தை சிந்தின்னு சொன்னால் அப்போது இந்த ரத்தத்தை சிந்தினதெல்லாம் இந்த பூமிக்காகத்தான். அப்போ பூமிகாரகன் தான் ரத்தகாரகன். அதனால செவ்வாய் வந்து இருக்கிற மாதமும் செவ்வாய் 4, 7, 8 பார்க்குற மாதங்களையும் உங்களுக்கு காசு கிடைக்கும். அப்போ தான் ஒரு இடம் ஒரு தூண்டுதல் பண்ணுவாங்க, அப்போ தான் கிரை பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் குருவை குழந்தைய வந்து அவ்வளோ அட்டகாசமாக எடுத்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அந்த செவ்வாய் வக்கரம் இல்லாமல் இருந்தால் இந்த சொன்ன மாதங்களை எல்லாம் கிரை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். சப்போஸ் ஒருவேளை எனக்கு அந்த கணக்கு வரலைங்க அப்படின்னா உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் பூமி வாங்கியிருந்தா குழந்தையோட யோகத்தில் நடந்திருந்தால் குழந்தையோட ஜாதகத்தில் 4, 7, 8 பார்வை எங்கே இருக்குதோ அங்கே தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் இது ரகசியமாகவே இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நாம் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நம்ம கிரகத்தோட போராடுறதை விட கிரகத்தோட நட்பு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருப்பீங்க. டெய்லியும் கிரகத்தை இயக்க முடியும். நான் அதுக்கு தான் சில மீட்டிங்கில் நான் சொல்லுவேன், நவதானி ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு குத்து நைட்டு அள்ளி போடுங்க. நைட்டெல்லாம் அது ஊறட்டும். காலையில் நீங்கள் எப்பவும் போல் பாத்ரூமில் குளிச்சுட்டு இந்த நவதானி தீர்த்தத்தை வடிகட்டி ஒரு சொம்பு நிறைய நீங்கள் தலையில் ஊற்றுங்க. நவகிரகம் வாசம் உங்களுக்கு இருக்க வரைக்கும் ஜோதிடருக்கு நவகிரகம் நம்மளோட வாழும். கரெக்டுங்களா? எங்கேயோ இருக்குது நவதானியம். அதை நம்ம உடம்பு கொண்டு வந்துட்டா நவ தீர்த்தமா மாறிடும். அவ்வளவுதான் லாஜிக்கு. நீங்க ஒரு குழந்தை படிக்கணும்னா பாருங்க, இப்பதான் அதை யோசிச்சு வைக்கிறேன். ஒரு குழந்தை படிக்கணும்னா இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டங்களில் செல்லை அதிகமாக நோண்டுறாங்க, அதிகமாக மெசேஜ்களை போடுறாங்க, அதிகமாக வீடியோ பார்க்குறாங்க, ஆடியோ பார்க்குறாங்க, நிறைய பண்ணுறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குழந்தை ஞானத்தோடு படிக்கிறதுக்கு ஒரு சரியான பரிகாரம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அந்த காலத்தில் நல்லா பாருங்க, அந்த காலத்தில் சிமிலி விளக்கில் தான் படித்தவங்க எல்லாரும் பெரிய ஞானியாக இருக்காங்க. கரெக்டுங்களா? ராந்தல் லைட்டில் படிப்பாங்க. அந்த ராந்தல் லைட்டில் படிக்கும்போது அந்த சிமிலி விளக்கில் படிக்கும்போது தலையை நல்லா குமிஞ்சு அந்த எழுத்தை படித்து அந்த ஞானத்தை மெமரி ஏற்றுவாங்க. அப்படித்தான் அந்த காலத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி அவங்க இன்றைக்கி படித்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள தலையை குமிய வச்சு அவங்கள படிக்க வைக்கணும்னா உங்கள் வீட்டில் குழந்தைக்கு அந்த காலத்தில் சிமிலி விளக்கை பற்ற வச்சு குமிய வச்சிங்க. இப்போ சிமிலி விளக்கு நீங்கள் பற்ற வைக்க முடியாது. அப்போ ராந்தல் லைட்டு பற்ற வைக்க முடியாது, எல்லாம் எலக்ட்ரிக்கல் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேப்பில் அழகாக அந்த லைட்டு வந்து இப்படி குமிஞ்சு பார்க்குற மாதிரி லைட் இருக்கும். குமிஞ்சு பார்க்குற மாதிரி லைட் இருக்கும். எதுக்குன்னா புக்கு கலவா இந்த புக்கு இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த லைட்டு புக்குக்கு மட்டும் வெளிச்சம் அடிக்கிற மாதிரி அந்த எல் டைப்பில் இப்படி வளைச்ச மாதிரி அந்த காலத்துல எல்லாம் குப்பரை பார்க்குற மாதிரி லைட் இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
அந்த லைட்டை ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த லைட்டை ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் புக்குக்கு மட்டும் வெளிச்சம் அடிக்கிற மாதிரி வச்சு பகலில் இரவில் படித்தாலும் சரி, பகலில் படித்தாலும் இரவில் படித்தாலும் இந்த வெளிச்சம் போய் கண்ணில் பட்டுதுன்னா இந்த நம்மளோட கண்ணில் இருக்கிற பவரை எல்லாம் அது வாங்கிருச்சுன்னா கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த கண்ணு நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணோட பவர் போயிடும். அதே அவ்வளவு நேரம் எரியிற விளக்க புக்குக்கு மட்டுமே ஓப்பன் பண்ணி புக்குக்கு மட்டுமே அந்த வெளிச்சத்தை கொடுத்து அவரை மட்டும் குமிஞ்சு படிக்க சொல்லுங்க. அவருக்கு வெளிச்சம் வராது, புக்குக்கு வெளிச்சம் வரும். நீங்களும் படித்து உலகத்தில் வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க. சரியா? அந்த காலத்தில் சிமிலி விளக்கில் ஒரு ஒரு வாசப்படியில் வச்சா 2 வீட்லேயும் உட்காந்து படிப்பாங்களா. திண்ணையிலே உட்காந்து ஒருத்தர் படிச்சுட்டு போறாமா, உள்ள வாசல் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் உட்காந்து படிப்பாராமா அந்த வெளிச்சத்துலேயே. அப்போது அந்த டேபிளில் நீங்கள் என்ன வைக்கிறீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படமும் விவேகானந்தருடைய படத்தையும் அந்த லைட்டு பக்கத்தில் அந்த 3 குருமார்களையும் பக்கத்தில் வச்சு இவரை படிக்க சொல்லுங்கள். இவங்க எல்லாருமே மூளை அதிகமாக இருக்கிறனால கல்வியில் சிறந்தவர் விவேகானந்தர். அவருடைய குருநாதர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் இந்த இதையை பார்த்து சாரதாம்பாலும் சேர்ந்து இந்த கல்விக்கு இணையாதவங்க யாரும் இல்லைன்னு இந்த 3 பேர்த்துடைய ஞானமும் உங்கள் டேப்பில் இருந்துச்சுன்னா அந்த குருமார்களுடைய நீங்கள் மாணவராக இந்த பக்கம் உட்காந்து அங்கே குருவை அந்த பக்கம் வச்சு சென்டரில் லைட்டு வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு குருவோட ஆசீர்வாதத்தால் படித்து உலகம் பூரா நீங்கள் பெரிய ஆளாக வர முடியும். எப்படி? அப்போது அந்த ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல விஷயம் தானே. அப்போ விவேகானந்தர் ஒரு அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துலையும் கூட பாருங்கள், ஒரு ஓவியம் வரைஞ்சாலோ ஒரு விவேகானந்தர் படத்தை மாட்டி வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைங்க டெய்லி அதை பார்ப்பாங்க. அப்போ விவேகானந்தருடைய ஆத்மாவுடைய ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஞானம் பிறக்கும். அப்போ நரேந்தர் அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல வருஷங்கள் தவம் இருந்து ஒரு நாள் விவேகானந்தர் போய் பார்க்க போயிருக்கார். அப்போ அவர் பேரே சொல்லி கூப்பிட்டுருக்கிறார், வா நரேந்திரா, என்னை பார்க்குறக்கு உனக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிதா அப்படின்னு கேட்டாராம். அப்போ என்னோட பேர் இவருக்கு எப்படி தெரியுன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரை அசந்து போயிட்டாராம். அப்போது சாதாரண விஷயமானு பாருங்கள். அப்போ ஞானம் உள்ள மனிதர்கள் இந்த 3 மகான்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி ஜோதிட வகுப்பு போட்ட உடனே எல்லாரும் படிக்கிற நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன்னு இத்தனை பேர் வந்தீங்க. அந்த காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வளோ சுலபமாக என்கிட்ட படிக்கணுன்னா நான் ஒரு பரீட்சை வைப்பேன், அந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் நான் உங்களை சீடராக ஏற்றுக்கணும்னு சொல்லுவாராம். அப்போ என்ன பரீட்சை கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள்லாம் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேனே. ஒரு 27 பேர் ஆதங்கப்பட்டாங்களா, நான் வரேங்க நீங்கள் வரேங்கன்னு. அதில் விவேகானந்தர் சேர்ந்து எல்லாரும் போய் மண்டி போடுங்கன்னு சொன்னாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போது எல்லாரும் போய் மண்டி போட்டாச்சு. அந்த மண்டி போட்ட உடனே எல்லாரும் நாக்கு நீட்டுங்கன்னு சொன்னாராம். யார் இந்த உலகத்தில் எந்த ஆசையும் இல்லாமல் எந்த சிற்றின்ப வாழ்க்கை இல்லாமல் கல்விக்காகவே இந்த உலகத்தில் தியாகம் பண்ணக்கூடியவங்க உண்மையாக இருந்தால் எல்லா நாக்கிலையும் வெள்ளத்தை வைங்க. நாக்கு வெள்ளம் வெள்ளம் அச்சு வெள்ளத்தை கொண்டு போய் நாக்கில் வைங்க. இந்த அச்சு வெள்ளத்தை நாக்கில் வச்சு அந்த வெள்ளத்தை ஒரு 5 நிமிஷம் வைங்க. யாருடைய வெள்ளம் எச்சி ஊறாமல் ஒழுகாமல் இருக்குதோ அவங்கள நான் சீடனாக ஏற்றுக்கிறேன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டாராம். அப்போது எல்லாத்துடைய வெள்ளமும் அப்படியே அறவாசியாகி காவாசியாகி ஜலுவாகி ஒழுகுதான். விவேகானந்தருடைய நாக்கில் மட்டும் வெள்ளம் அடியில் ஈரம் கூட படலையா. அதனால் நீதான் உண்மையான விவேகானந்தர்னு சொல்லி ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் மகா சீடனா அவரை ஏற்றுக்கிட்டார். எப்படி? இன்னைக்கு கூகுள் பேல பணம் போட்டோம்னா இன்னைக்கு ஜோதிடம் ஜாதகம் பூஜை எல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு குருமார்களாக சொல்கிறாங்க, நாங்கள் படிக்கிறோங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஆதி காலத்தில் ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பழமை வாய்ந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நம்மளோட டைட்டிலே என்ன தெரியுங்களா, முன்னோர்கள் வாழ்ந்த ஆதி காலம். அப்போ ஆதி காலத்தில் அச்சு வெள்ளத்தை கொண்டு போய் நாக்கில் வச்சா உருகுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அச்சு வெள்ளம் கூட நாக்கு ஆசைப்படலைன்னா அந்த வெள்ளம் வெள்ளமாக இருக்குது, நாக்கு நாக்காக இருக்குன்னு சொல்லி விஷப்பரிச்சையும் கூட ஜெயிச்சிருக்கிறார் விவேகானந்தர். எப்படி? ஐயா, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் சிறு வயதுல படிக்கும் போது சாரதா வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். நான் சேலத்துல. அங்க நம்ம நீங்க
அது எல்லாமே நான் மதியம் சாப்பிடவே மாட்டேன். மதியத்துல அங்க தியான ரூம் இருக்கு, அங்க போயிட்டு உட்கார்ந்துப்பேன் ஐயா. அதனால நிறைய அமைதிகள் கிடைக்கும். நீங்க சொன்னது முழுக்க உண்மைதான் ஐயா. அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டாலே நமக்கு அறிவு ஜீவிதமா நம்மளுக்கு கொட்டும். நன்றிங்க ஐயா. பாருங்க, வாழ்ந்த மகான்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஜோதிட ரீதியாவது அவங்க இந்த உலகத்துக்கு மறுபடியும் திரும்ப வர்றாங்க. அதுக்கு காரணம் இதுதான். அப்போ ஒரு கல்வி பாடசாலையில் நீங்கள் உட்கார்ந்து குழந்தைகளுக்கு கண்ணுக்கு வந்து கேடு வரக்கூடாதுன்னா, ஏற்கனவே செல்லை பார்த்து கண்ணோட பவர் போயிட்டு இருக்குது. பத்தாவதுக்கு எல்லா ரூம் நிறைய வெளிச்சத்தை போட்டு படித்து இந்த குழந்தைகளுக்கு கண்ணு வாழ்கிற வயசில் கண்ணு வேணுமல்லவா? அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, படிக்கும் காலகட்டங்களில் அந்த கண்ணு சார்பாக போய் பார்த்தா தான் அந்த எழுத்து தெரியும். அப்போ லைட்டு வெளிச்சத்தை குறைச்சிக்கிறதுக்கு அந்த குப்பரை படுக்கிற மாதிரி லைட்டை ஒன்று செட் பண்ணி எல்லா மாணவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஜோதிடம் எல்லாரும் இந்த படிக்கிற குழந்தைகள் அத்தனை பேர்த்துக்குமே ஒரு 300 ரூபா 400 ரூபா தான் வரும். அந்த லைட்டை ஒரு டேபிளில் செட் பண்ணி கொடுக்க. இதை ஒன்றை செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைங்க வாழ்கிற காலத்தில் கண்ணு நல்லா தெரிஞ்சு இன்னும் எத்தனையோ மக்களுக்கு போய் உதவியை செய்வாங்க. இது கண்டிப்பாக செய்யுங்க. இது உலகத்துக்கு நல்லது தான். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஜாதகத்தை நீங்கள் அறியணும், ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் வேண்டாம். நீங்கள் காசு பணம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல நல்லா யோசிங்க. படிக்கிறது எதுக்காக படிக்கிறீங்க? கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பலன் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்காகங்கய்யா. இல்ல உங்களை விட்டுருங்க, மற்றவங்க குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்களே, எதுக்காக படிக்கிறாங்கன்னு? நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய வேலை அறிவை வளர்த்தி என்ன பண்ண போறீங்கன்னு? அறிவை வளர்த்தி பொருளாதாரம் பணம் சம்பாதிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்விக்கு அதிபதி கலைவாணியும் செல்வத்துக்கு அதிபதி மகாலட்சுமி 2 பேருக்கு மட்டும் போட்டால் பிரேம் போட்டு உங்கள் வீட்டில் வைங்க. கல்வியினால் செல்வம் வளரும், செல்வத்தினால கல்வியினால 2 பேர்த்துக்கு சேர்த்து விநாயகரை எடுத்து போட்டு கலைவாணியும் லட்சுமி படத்தை மட்டும் மாட்டி வைங்க. உங்கள் வீட்லேயும் காசு வரும். எப்படி? ஏன்னா விநாயகர் கேது, இது 2 பேர்த்துக்கு தடையா இருக்கிறாரு. ஆதி காலத்துல பஞ்சபூத தெய்வங்கள் வேணுங்கிற விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி, முருகன், திருப்பதி வெங்கடாஜலபதினு ஒரு போட்டா வச்சிடறீங்க. ஆனா பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னா கல்வி இருந்தா தான் செல்வம் வளரும். அப்ப கல்விக்கு செல்வத்துக்கு அதிபதி கலைவாணியும் மகாலட்சுமியும் தான். இந்த பணத்தை நீங்க வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில கல்வினாலையும் பணம் வரும், செல்வத்தினால மகாலட்சுமினாலையும் பணம் வரும். இப்படி ரெட்டையா போட்டு வச்சு பாருங்க. அந்த பிரேம்குள்ள அடக்கிடுங்க, உங்களுக்கு வராத காசு வர ஆரம்பிச்சிடும். அம்மா புரியுதுங்களா? இதெல்லாம் அந்த காலத்துல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இங்க எடுத்துக்க இந்த பாயிண்ட், இதை தூக்கி ஆதிகால பரிகாரமா மாத்திரம் என்ன பண்ணுவீங்க? கலைவாணி சரஸ்வதி கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு போய் ஒரு குழந்தைய படிக்க வச்சுட்டு, அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கிற குழந்தைய கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலை கூட்டிகிட்டு போய் சாமிக்கு தேங்காவில் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு, அன்னத்தை நாளே போய் மகாலட்சுமி கோயிலையும் போய் ஒரு தேங்காவில் உடைச்சி சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த குழந்தையும் நல்லா படித்து அது நாளைக்கு சம்பாரித்து நம்மளுக்கு போடுமல்லவா? அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த 2 கோயில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வேலை செய்யுமல்லங்க. என்ன கண்டிப்பாங்க ஐயா. சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கணும், சூரிய அஸ்தமனத்துக்குள்ள 2 கோயில் பார்த்துடணும். அப்போ தான் அந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கரெக்டுங்களா? சூரிய உதயம் என்னைக்குமே நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களோட ஜாதகத்தை சூரிய ஒளியில் கொண்டுட்டு போய் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் சூரியன் கிட்ட காமிச்சிங்கன்னா ஆத்மாகாரகன் சூரியன் உங்களோட ஆத்மாவை வாழ்த்திட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களுக்கும் ராஜ தலைவரே சூரியன் தான். அவர்கிட்ட கொண்டு போய் ஒரு வாரம் 10 நாள் 40 நாள் 48 நாளைக்கு கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஃபஸ்ட் கிளாஸாக ஒளி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் சூரியனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். கரெக்டுங்களா? நாளையிலேருந்து சூரிய நமஸ்காரம் நம்ம எனக்குமா நல்லா பாருங்க.
ஒரு படத்தை வரைஞ்சி ஒரு கண்ணு திறந்தால் அதுக்கு ஒரு உயிர் வந்துடுதுங்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தை வரைஞ்சி ஒரு கிரகத்தை அடைச்சாச்சுன்னா கிரகத்துக்கு உயிர் தானே. அப்போ அந்த கிரகத்தை படைச்சவங்க வானசாஸ்திரம் தானே. அதனால் வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து காமிங்க, நல்லா வேலை செய்யுமே. இப்போ ஒரு உதாரணம், சித்ரா பௌர்ணமி எப்போ வரும்னு சொல்லுங்க. சித்திரை மாதம். சித்திரை மாதம் வரும். அப்போ சந்திரன் எங்கே இருப்பாருன்னு சொல்லுங்க. பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் எங்கே இருப்பார்? சூரியனுக்கு 7வது ராசியில் இருப்பாரா? துலாத்தில் இருப்பார். அப்போது சூரியன் வந்து துலா ராசியில் இருப்பார். அப்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறாரு, சந்திரன் வந்து துலா ராசியில் இருக்கிறாரு. அப்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் நிலா வந்து ரொம்ப பவராக வரும்போது சூரியனுடைய நீச்சத்தன்மையில் தான் சந்திரனோட பாகை உட்கார்ந்துருக்கும். அப்போ சூரியனோட தன்மை அந்த உச்ச பாகையில் இருந்து அப்படியே நீச்ச பாகைக்கு வரக்கூடிய காலம்தான் சித்திரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரத்தில் வரும். கரெக்டா? சித்திரை நட்சத்திரத்தில் தானே வருது உங்களுக்கு. கரெக்டுங்களா? சித்திரை நட்சத்திரத்தில் சித்ரா பௌர்ணமி வர்றதுக்கு காரணமே அந்த மேசத்தில் சித்திரை மாதத்தில் சூரியன் அங்கே இருப்பார், அந்த சந்திரன் வந்து துலா ராசியில் இருப்பார். சூரியன் எத்தனை டிகிரியில் உச்சப்பாகையில் இருந்தாரோ அத்தனை பாகைக்கு அந்த இடத்துல சூரியனே நீசத்தன்மைக்கு வந்துடுறாரு. அதனால தான் துலா ராசியில் சூரிய நீசம். கரெக்டுங்களா? எந்த ராசியில் நீசமாகறாரு? அந்த காலத்தில் நல்லா பார்த்துக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிற, தவறாக எடுத்துக்காதீங்க. ஒரு ராஜா என்ன கிரகம்? ராஜா என்ன கிரகம்னு சொல்லுங்க. சூரியன். இந்த ராஜாங்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் போய் துலா ராசியில் போய் அவர் நீசமானதை எதுனாலேனா, ஒரு அரசனே வந்து ஒரு மேசத்துக்கு 7ஆம் இடம் என்பது காம ராசியாக இருந்ததுனால, ஒரு அரசனே ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி நாட்டவே அழிச்சதுனால தான் அரசனே அந்த வீட்டில் நீசமா. அதனால துலாம்ங்கிறது தெராசா இருக்கிறதுனால வாழ்க்கையில் சமநோக்கமாக வாழணுங்கிறதுக்காக, வாழ்க்கையும் அறமும் ரெண்டும் சமமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த இடத்துல துலா ராசியை கொண்டு போய் வச்சிருக்காங்க. எப்படி? அந்த காலத்தில் சூரியன் என்பது நீசப்பாகை. சூரியன் நீசப்பாகைக்கு போகும்போது ஒரு ராஜா எதனால் கெட்டாருன்னா, அந்த புறத்தில் போய் காம கண்ணியினால் தன்னுடைய சுய இலத்தை இழந்து, அவருடைய கௌரவத்தை எல்லாம் இழந்து, அவருடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து, கடைசியில் அரசனும் ஒரு நாளைக்கு பெண்ணால் தான் கெட்டு போனாங்கன்னு ஒரு ரெக்கார்டு தான். 7ஆம் இடம் என்பது காமராசி, 7ஆம் இடம் என்பது அந்த இடத்துல அரசன் நீசமாகிறதுக்கு இதுதான் ரகசிய பொருள். அதுலேயே 6ஆம் இடம் என்பது கன்னி, 8ஆம் இடம் என்பது ஆயில். ஒரு பெண்கள்கிட்ட ஒருவருக்கு ஒருவராக வாழலாம். அதிகமாக கன்னி பெண்கள்கிட்ட வந்து அதிகமான முறையில் ஒரு உடல் ரீதியாக பரிமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா, நோய் வந்துட்டா மரணத்துக்கு நீ போயிடுவ. நோயும் வேண்டாம், உனக்கு மரணம் வேண்டாம். துலாம் என்கின்ற ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழுங்கிறதுக்குத்தான் 7ஆம் இடம் அங்கீகார வாழ்க்கைன்னு வச்சாங்க. எப்படி? 7ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் 2வது தாரம். 7ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு முதல் தாரம். 7ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு கெட்டாதான் 9ஆம் பாவத்தை போய் பார்க்குறீங்க. அப்போ 7ஆம் இடம் என்பது அங்கீகார உறவு. அந்த அங்கீகார உறவுங்கிறது எங்கே போய் வந்துச்சுன்னா, எந்த பக்கம் சாயாமல் அறம். 7ஆம் இடம் என்பது கல்யாணம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லா பாருங்கள், இந்த 7ஆம் பாவத்து வரைக்கும் தான் ஒரு பெண்களும் ஆண்களும் அவ்வளோ வேகமான ஓட்டம். 8ஆம் பாவத்தை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு வந்து ஒரு மரண பயம். நம்ம தனியாக ஒரு காலத்தில் இருந்தோம், இன்றைக்கி என்னை நம்பி ஒரு ஜீவன் வந்துருச்சு. அப்போ நான் செத்து போயிட்டா யார் இந்த குடும்பத்தை பார்த்துக்குவாங்கிறது தான் பக்கத்துலேயே எட்ட வச்சாங்க. அப்போ நம்ம தர்ம தானம் பண்ணினாத்தானே இந்த உலகத்தில் வாழ்வங்கிறது தான் தடுசு வந்து 9ஆம் இடம் தர்மத்தை வச்சாங்க. அதுக்கப்புறம் ஜீவனம் நாம் இனிமேல் அப்பா அம்மா சம்பாரித்து போட்டாங்க, இனி நாம தான் தேடணும்னு சொல்லி
அந்த ஜீவனம் 10ஆம் பாவம் தொழிலாக வச்சாங்க. மிச்சம் வச்சு பொழைச்சாத்தான் வாழ முடியும்னு 14ஆம் இடம் கும்பத்தில் கொண்டு போய் காசை போட்டு வச்சாங்க. நல்லா புண்ணியத்தை சேர்த்து வச்சு கடைசியில் மோட்சத்துக்கு போகணும் மீனத்தை வச்சாங்க. எப்படி? அருமைங்கய்யா. அருமையா இருக்கு. அருமை ஐயா. அப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் மக நட்சத்திரம், ஆண் எலியும் பூர நட்சத்திரம் பெண் எலியும் ரெண்டும் சேர்ந்து சிம்ம ராசியில தான் வச்சிருக்காங்க. அப்போ நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது தினம் கணம் மகேந்திரம் ஸ்திரீ தீர்க்கம் யோனி 5ஆம் இடம் தான் யோனின்னு வருது. அப்ப யோனி என்பது ஒரு பெண்ணுடைய ஆணும் ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து இனப்பெருக்கம் ஆனாத்தான் 5ஆம் இடம் பூர்வீக சொத்தை காப்பாற்றுவாங்க. 5ஆம் இடம் குழந்தை உற்பத்தி ஆகுன்னு சொல்லித்தான் 16 நாளைக்கு ஒருக்கா குட்டி போடக்கூடிய இனப்பெருக்கத்தில் எலியோட வாகனத்தை வச்சுத்தான் அந்த காலத்திலே காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் ஆணிலையும் பெண்ணிலையும் வச்சு யோனிக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. எப்படி? சூப்பர் ஐயா. சூப்பருங்க ஐயா. அப்போ அந்த காலத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. 5ஆம் இடம் தான் யோனி பொருத்தம். ஒரு ஆண் பெண் இனப்பெருக்கம் ஆனது 12 ராசியில் சிம்மத்தில் மட்டும்தான் இனப்பெருக்கமாச்சு. அதனால தான் ஆணிலையும் பெண்ணிலையும் சின்ன எலிக்குட்டி தான். அது வீட்டுக்குள்ளே கடமை உருடும். 5-6 குட்டி போட்டிருக்கோம். அதுவே திருச்சோடு குட்டி தான். அதுக்கு 5-6 குட்டி போட்டிருக்கோம். அப்புறம் மறுபடியும் அந்த குட்டிகள்லாம் பெருசாயிரும். மறுபடியும் ஒரு மாதத்துக்குள்ளே டக்குன்னு அதுவே கன்சீவ் ஆகி மறுபடியும் எலிக்குட்டிகளை எலித்தொலை தாங்க முடியாமல் வீடு பூரா எலியாக இருக்குது. அந்த காலத்தில் இடால் வச்சு பிடிப்பாங்க. அப்போது அந்த இடத்துல மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரக்கார வீட்டில் தான் எலி இனப்பெருக்கமாய் வாழ்ந்துருக்குது. அதனால தான் அதிகமான ஒரு இனப்பெருக்கம் மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் தான் யோனியை யோனி பொருத்தத்தை வச்சுருக்காங்க. அப்போது சிம்ம ராசியில் அந்த 5ஆம் பாவம் என்பது புத்திரஸ்தானம்னு சொல்லி வந்ததை தான் நீங்கள் இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா? காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம்னு வச்சிங்க. யோனி பொருத்தம் இருக்கிறதுனால அங்கே தான் இனப்பெருக்கம் ஆகுது. நீங்கள் இப்போ லக்கணத்துக்கு நீங்கள் 5ஆம் பாவம் கெட்டு போனால் குழந்தை பாக்கி பிரச்சனை பேசுறதுக்கு காரணமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த பேட்டனை உருவாக்கி வச்சதுனால தான் நீங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் எடுக்கிறீங்க. அப்போது நல்லா பாருங்க. சூரிய திசை 6 வருஷம், அதே போல் சந்திரன் திசை 10 வருஷம். அப்பா சூரியனா அப்பா, சந்திரனா அம்மா. அப்போ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாச்சுன்னா ஒரு குழந்தைங்கிற குரு உருவாகுது. அப்போ குழந்தை குரு திசை வந்தால் 16 வருஷம். அப்போ சூரியன் திசை 10 வருஷமும் சந்திரன் திசை 6 வருஷமும் இந்த 2 பேரும் சேர்ந்து பெற்றது தான் அந்த குரு 16 வருஷம். இதுதானே சொல்லுது? ஆமாங்கய்யா. எப்படி குரு திசை 16 வருஷம் வந்து இப்போ தெரியுதா உங்களுக்கு? சூரியன் 6 வருஷம் அப்பாவோட கெப்பாசிட்டி. சந்திரன் ஒரு தாயுடைய கற்பத்தில் 10 மாதத்தை ப்ளஸ் 10 வருஷம். இந்த 10 6 16. இந்த 16ல் பிறந்தது குரு திசை 1 மட்டும் தானே. அதனால தானே 2 பேரும் சேர்ந்து பெற்ற குழந்தை 16. அதனால தானே அப்பா அம்மா பாத பூஜை பண்ணும்போது நீ 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னதுக்கு காரணமே இந்த தாய் தந்தைக்கு பாத பூஜை ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பெற்ற குழந்தைகள் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவங்க 3 பேர்த்தையும் அடைச்சிருக்காங்க. எப்படி? தெளிவான விளக்கம் ஐயா. சூப்பர் ஐயா, சூப்பர். நீங்கள் நல்லா பாருங்க. மேசத்துலேருந்து எடுத்தீங்கன்னா மீன வரைக்கும் என்னன்னீங்கன்னா 12 வரும். மறுபடியும் மேசம் 13, ரிஷபம் 14, மிதுனம் 15, கடகம் 16. அப்போ கடகராசியில் தான் குரு உச்சம். குரு எத்தனாவது வருஷம்? 16. அதனால கரெக்டாக 16ல் உச்சமாகிறார். எப்படி? அருமைங்கய்யா. அப்படியே கீழே வாங்க. சிம்மம் 17, கன்னி 18, துலாம் 19, சனி 19 வருஷம். அதனால அங்கே சனி உச்சம். 19 வருஷத்தை கரெக்டாக வச்சுருக்காங்க. அதனால அங்கே சனி உச்சமாகிறாரு. சனி திசை 19 வருஷம். எப்படி? சூப்பர் ஐயா, சூப்பர், அருமை. அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் ரகசியமாக வச்சுருக்காங்க. அப்போ 4ஆம் இடம் தான் தாய். அந்த தாய் கடகராசியில் குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த குரு கடகராசியில் போய் உச்சமாகாமல் ஏன் வேறு ராசியில் போய் உச்சமாக இருக்கலாமல்ல? ஏன் அந்த நீர் ராசியில் போய் உச்சமானார்? ஏன் அப்படின்னா அந்த காலத்திலேயே முன்னோர்களை இதை வச்சு பார்க்கும்போது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் என்பது தாய் வீடு.
தாய் வீடு வந்து நீர் ராசியாக இருக்கிறனால, அந்த குரு உச்சமாகறனால பெற்ற தாயுடைய 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம் இருக்கிறனால ஒரு குழந்தை பனிக்குடத்துக்குள்ள தண்ணிக்குள்ளேருந்து உருவாகி பனிக்குடம் உடைச்சு தான் வெளியில் வருது. அதனால கடகத்தில் கொண்டு போய் குரு உச்சமாக வச்சிருக்காங்க. அப்படி இந்த பனிக்குடத்தை இப்போ உடைக்கிறாங்க, மரணத்துக்கு அப்புறம் மண் குடத்தை உடைக்கிறாங்க. சந்தோஷம். அப்போது ஒருத்தரோட வாழ்க்கையில் அந்த கடகத்தில் ஏன் குரு இப்படி உச்சமானாருன்னா தாய்க்கும் அந்த மாதிரி ஒரு பனிக்கூட ராசியாக வருது. இன்னொரு விஷயம், 4 மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிக்கிறவர் பிராமணர். அதனால் காலையில் அவர் தண்ணி வாக்காமல் கோயிலுக்கு போக முடியாது. அப்போ 4ஆம் இடம் என்பது நீர் ராசியாக இருக்கிறனால பிராமணர் கடகராசியில் உச்சமாக இருக்கிறனால 4 மணிக்கு அந்த சில்லுன்னு பச்சை தண்ணியை ஊற்றிட்டு அவர் போய் புண்ணியத்தை தேடுறக்கு 5ஆம் பாவம் புண்ணியத்தை தேடி அந்த கோயிலுக்கு 5ஆம் இடம் பூஜை அனுஷ்டானங்களுக்கு போகிறார். எப்படி? அப்போ நல்லா பாருங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துலையும் ஒரு விஷயத்தை கொண்டு போய் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தெரியல. இப்போ பாருங்கள், ஒரு குழந்தை உருவாகுது, மேசத்தில் உருவாகுது. இந்த மேசம் என்பது 1ஆம் இடமாக வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தை பிறந்த உடனே அது வாக்குஸ்தானம் வந்து 2ஆம் பாவம். அந்த இடத்துல 2ஆம் பாவம் தான் வாயு. அப்போது ஒரு குழந்தை பிறந்தோடனே அழுகுது. எதுக்கு அழுகுது? பாலுக்கு அழுகுது. அப்போது குழந்தை பாலுக்கு அழுகும்போது மேசத்துக்கு 4ஆம் இடம் என்பது தாய்ஸ்தானம். மேசத்தால் ரிஷப கழுத்து, மிதன தோள்பட்டை, கடக மார்பு. ஒரு தாயுடைய மாரில் இருந்து பால் நிறைஞ்சு அந்த பாலுக்கு அதிபதியாகப்பட்டவர் சந்திரன் போய் ரிஷபராசியில் உச்சமாக இருக்கிறனால இந்த குழந்தை பிறந்த உடனே வாக்குஸ்தானத்தை வாயை திறந்தோடனே தாய் தான் முதல் பாலை கொடுத்து வாக்குஸ்தானத்துக்கு வந்து அந்த குழந்தை வயிறு ரொம்ப சாப்பிட வைக்கிறனால தான் அந்த இடத்துல காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் தாயுடைய தாய்ப்பால் தான் போய் ரிஷபராசியில் உச்சமாகுது. அந்த காலத்தில் முன்னோர்கள் உச்சப்படுத்திட்டாங்க. அப்போ தாயுடைய தாய்ப்பாலைத்தான் அந்த குழந்தை பிறந்தோடனே குடிக்குது. அதனால தான் பிறந்த குழந்தைய யார் முகத்தை பார்க்கலையா தாய் மடியில் கொண்டு போய் வச்சிட்றாங்க. அந்த பால் அதை குடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுவே தாய்ப்பாசம். அதுக்கு அடுத்தது, ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை தாய்க்கு ஒரு வேளை உடலில் சரியில்லைன்னா பால் வற்றி போச்சுன்னா கடைசியில் பசுமாட்டு பாலை போய் ஊராக தேட முடியாதுன்னு சொல்கிறக்காகத்தான் ரிஷபம் என்பது மாடு அங்கே சந்திரன் என்பது உச்சம், அங்கே கடைசிக்கு தாய்ப்பால் இல்லாட்டி மாட்டுப்பால் குடிச்சு வளருங்கிறதுக்காகத்தான் அன்னைக்கு ரிஷபத்தை கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க. எப்படி? இப்போ ஏன் ரிஷபங்க வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது 4 கால் வாகனம். அந்த 4 கால் வாகனத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் பசுமாடு போய் ரிஷபராசியில் உச்சமாக இருந்து அந்த பாலை குடிச்சு தான் அந்த குழந்தை வளர்றதுக்குத்தான் ஒன்று தாய்ப்பால் இல்லை பசுமாட்டு பால், இந்த 2ஐயும் சேர்ந்து அந்த குழந்தை பிறந்து அதை குடிச்சு தான் அந்த குழந்தை அறிவை வளர்த்த முடியும். அப்போ அந்த அறிவை வளர்த்துறக்கு குழந்தை வயிறு நம்பி முடிச்சு 1 வருஷமானால் எட்டி வச்சிடும், 2 வருஷமானால் அது அடையாளம் பார்த்துங்கிற மாதிரி இந்த பாலெல்லாம் குடிச்சு முடித்து ரிஷபராசி முடிச்சுட்டு இந்த குழந்தைக்கு எல்லா அறிவையும் சொல்லி கொடுக்கறதுக்கு பாடசாலைன்னு ஒன்று இருக்குது. பாடசாலைக்கு உண்டான கிரகம் வந்து புதன். அதனால தான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரிஷபத்துக்கு பக்கத்தில் புதன் கல்வி ராசியை கொண்டு போய் புதன் வீடு வச்சாங்க. அப்போ இந்த குழந்தை அறிவை தேடுது. கரெக்டுங்களா? அங்கே அறிவு குழந்தை பிறந்தோடனே அறிவோட என்னை பார்க்குதுவார், வேக்கியானமாக பார்க்குதுவார். இது பயங்கரமான நாளாக வரும், பயங்கரமான வேக்கியானம். பாட்டு பாடுது, இசை பாடுது. ஏன் அந்த 3ஆவது வருஷம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, மேசம் தலை, ரிஷபம் வந்து 2ஆம் இடம் வாக்கு, 3ஆம் இடம் வந்து கழுத்து. இந்த கழுத்து கட்ட இதோட மிதுனம், இந்த தோள்பட்டை வந்து வராது, மிதுனம் ஓரளவுக்கு தான் வரும். அந்த கடகம் வந்து இந்த இடமா வந்ததுனால இந்த இடம் வந்து தோள்பட்டையாக வரும். அப்போது இது வரைக்கும் மிதுனம் தான் ஓடுது. அப்போ மிதுனம் என்பது அங்கே நரம்பு மண்டலம் இருக்கிறதுனால அந்த வாக்குஸ்தானம் அம்மா அப்பாங்கிற விஷயமெல்லாம் போய் சரமாரியாக பேசுறதுக்கு
அந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகு. இந்த ராகுவுடைய தொண்டை எப்படி இருக்குதோ அதுபோல் இந்த இடத்துல பாம்பு மாதிரி ஒரு தொண்டை இருக்கிறனால இந்த இடத்துல நாதம் பிரித்து கொடுத்து இடவிடாமல் பேசக்கூடிய ராசி மிதுன ராசி. அதனால் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த குழந்தை பேசுது. எப்படி? அப்போ அங்கே அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்துக்குள்ள அந்த ராகு ஏத்த இறக்கத்துக்கு அதிபதி யாருன்னா திருவாதிரை ராகு. அதனால தான் திருவாதிரை நட்சத்திரக்கார் வீட்டில் தற்கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதுக்கு காரணமே அவங்க தற்கொலை அந்த காலத்தில் ஆயுதமே இல்லாத காலத்தில் சுருக்கு போட்டு தான் காலமானாங்க. அதனால கழுத்து வரைக்கும் சுருக்கு போட்டு தான் காலம் பண்ணாங்க. அதனால தான் மிதுனம் வந்து கழுத்து ராசியாக வந்தது. அப்போ திருவாதிரை என்பது துர்மரணம், அப்போது இயற்கை மரணம் இல்லை. அதனால தான் திருவாதிரை நட்சத்திரக்காருடைய குடும்பத்திலேயோ திருவாதிரை நட்சத்திரக்காருடைய வம்சத்திலேயோ போய் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துருக்குறாங்களான்னு கேளுங்க, சரியாக இருக்கு. கரெக்டுங்களா? உண்மை. அந்த திருவாதிரம் வந்து மிதுன ராசி, அங்கே தான் அறிவு பிறக்குது. அங்கே அறிவு பிறந்து அதுக்கப்புறம்தான் இந்த அறிவு பிறந்ததுக்கப்புறம் 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம். அந்த அம்மா கிட்ட வந்து கல்வியை பாடசாலையில் கொண்டு போய் சேர்த்து நல்லா படித்து நல்லபடியாக வர்றதுக்கு ஆரம்ப கல்வி 4ஆம் பாவம். கரெக்டுங்களா? ஆரம்ப கல்வி 4ஆம் பாவம். வாக்குஸ்தானம் 2ஆம் பாவம் வந்து ஒரு பேசுறதுக்கு மட்டும்தான் அந்த உரிமை கொடுத்தாங்க. கல்வி பற்றி அங்கே வரல. மிதுனமெல்லாம் தாண்டி கடகம் வந்தால் தான் அறிவு பிறந்ததுக்கு அப்புறம் தான் கடகம். அதனால தான் ஆரம்ப கல்வி வந்தது. அப்போ ஆரம்ப கல்வி தாய் வந்து ஆனா ஆவண்ணா அம்மா அப்பா இதெல்லாம் வந்து தாய் போய் ஆனா போட்டு காமிச்சதுன்னு அந்த காலம் சொன்னீங்கல்ல, அம்மானு போட்டு காமிச்சது. எப்போ வந்து போட்டு காமிச்சது? கடகராசிக்குள்ளே வந்து ஒரு குழந்தை உருவாய் உயிரோடு வந்து அந்த கடகத்துக்குள்ளே வரும்போது தான் அங்கே அம்மாங்கிற வார்த்தை பிறந்ததுக்கு காரணமே. பேச தெரிஞ்ச உடனே முதல்ல அம்மானு வந்த வார்த்தை 4ஆம் இடம் என்பது தாயின்னு வச்சது இதுதான். ஐயா கரெக்டா? அப்போ அந்த இடத்துக்கு வரும்போது நல்லா பாருங்க, மேசத்துலேருந்து ஒரு 3 நட்சத்திரம் கடந்து வந்தீங்கன்னா 4 3 12. அந்த 12 வயசு வரும்போது ஒரு அந்த காலத்தில் 12 வயசு வந்தாலே அந்த கடகத்தில் இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்தால் நீயும் பெரிய மனுஷி ஆக போகிறேன்னு சொல்லி ஒரு காலத்தில் தாயாக தகுதியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல செவ்வாய் என்பது உச்சமாக இருக்கிறதுனால, செவ்வாய் வந்து நீசமாக இருந்ததுனால நம்ம உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த பிளட்டு அந்த செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால 12 வயசுக்கு மேலே வயசுக்கு வரும்னு சொன்னதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்க வரைக்கும் ரத்தத்தை வந்து பிடிச்சு வச்சுருக்கோம். அந்த செவ்வாய் உச்சமாக தான் பிடிச்சி வச்சுருக்கோம். செவ்வாய் நீசமாக இருந்தால் உடம்புல நிற்காது. அதனால தான் மாதவிடாய் தொந்தரவுன்னு வந்ததுக்கு காரணமே அந்த மாதவிடாயின்னு வந்தது. அந்த மாதத்தினுடைய அம்மா தான் அங்கே மாத அம்மாவாக வர்றாங்க. எப்படி? இங்கே தான் இந்த ரகசியம் இருக்குது. பனிக்கூடம் உடைஞ்சதும் அங்கே தான். கரெக்டுங்களா? அம்மா பனிக்கூடம் உடைஞ்சதும் அங்கே தானே? பனிக்கூடம் உடைஞ்சதும் அங்கே தானே? அம்மா பனிக்கூடம் உடைஞ்சதும் அந்த வீடு தான். அந்த தாய்ங்கிற பட்டம் வாங்குற இடமும் 4ஆம் இடம் தான். அங்கே தாயுடைய உடம்புல இருந்து அந்த செவ்வாய்ங்கிற நீச்சத்தன்மையாக கொண்டு போய் அங்கே வச்சதுனால எல்லாத்துடைய வாழ்க்கையிலையுமே அந்த செவ்வாய் நீசத்தன்மை ஆனதுனால அந்த செவ்வாய் லக்னாதிபதியே போய் தன்னோட தாய் வீட்டில் போய் நீசமாகும்போது அந்த லக்னம் என்பது நம்மளுடைய பிறப்பு. ஒரு பெண்ணுக்கு வந்து லக்னம்ன்றது பிறப்பு. அந்த லக்னத்தில் நம்ம என்ன சாப்பிட்டு வந்தாலும் இந்த 4ஆம் இடம் என்பது செவ்வாய் நீசமாக இருந்ததுனால தான், அந்த இடத்துல ஒரு பெண் ராசியாக இருந்ததுனால தான் அங்கே 4ஆம் இடம் என்பது அந்த மாதவிடாய்ங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே தான் செவ்வாய் நீச்ச ரகசியம் வந்து இருக்குது. 8ஆம் இடம் என்பது மர்மஸ்தானம். அப்போ 1 குடைவரை 8 குடைவர். அப்போ 8ஆம் இடம் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து மர்மம். அப்போ ஒன்று ஒரு காணாமல் போகிறது ஒன்று மறைச்சி வைக்கிறது 8ஆம் இடம் தான் ரகசியம். அந்த 1 8 குடைவருடைய ரகசியம்தான்
கடகராசியில் போய் செவ்வாய் நீசத்தன்மையானதுனால அந்த தொந்தரவு வர்றதுக்கு காரணம். அப்போ எங்கேருந்து இதை பிரித்து எடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் நல்லா யோசிங்க. யாராவது ஒருத்தர் ஜாதகத்தில் மாதவிடாய் தொந்தரவு ஒரு உடம்புல சரியான முறையில் கரெக்டாக தேதி வாரியாக நம்ம சொல்லணுன்னா அவங்க உடம்பு சீர்திருத்தமாக இருந்தால் ஒரு பெண் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் 3 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் அதே 27 நாள் கிளம்பிச்சு அந்த 3 நாள் வந்து அந்த மாதவிடாய் வருதுன்னா 5 வருஷம் கிளம்பிச்சு உடம்பு நல்ல உடம்பாக இருந்தால் அதே தேதியில் வயசுக்கு வந்த தேதியவே 5 வருஷம் கழிச்சு இந்த தேதியில் உனக்கு டைம் மென்சஸ் ஆகிருப்பீங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், சரியாக இருக்குது. உங்களுக்கு ஏன் அப்படி? அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இந்த ஆச்சரியங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா மனக்கணக்கு, ஒரு பெண்களுக்கு மனக்கணக்கு. அப்போ தாயுடைய கருவறையில் இருந்து ஒரு தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் ஒரு பெண்ணுடைய இரத்தத்தினுடைய குழந்தை தான் இந்த உலகத்துக்கு வெளியில் வருது. அதனால தான் அந்த தாய் கடகராசியில் உச்சம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நண்டு கன்சீவானா குஞ்சு பொரிக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கீங்களா? நண்டு கன்சீவ் ஆயிடுச்சுன்னா 5-6 நண்டு கடமுடன் இருக்குது. இந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடு. இந்த குழந்தைகளெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னா எந்த பக்கமே பேக்கேஜ் எல்லா பக்கமே வர முடியாது. இந்த ஓடு உடஞ்சி இந்த தாய் இறந்து, நண்டுங்கிற கடகத்தினுடைய தாய் இறந்து இந்த குஞ்சுகள்லாம் உச்சமாயிடுறாங்க. அதனால அங்கே குரு உச்சம், அங்கே தாய் மடிஞ்சிருது. அதனால தான் கடகராசிக்காரர்களுடைய குடும்பமெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க சோகத்துக்கு வர்றதுக்கு காரணமே இதுதான் காரணம். ஏன்னா கடகம் என்பது தாய் வீடு. அந்த நண்டு கன்சீவ் ஆகி அது வெளியில் வந்துருச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னா தாய் இறந்து போய் குஞ்சுகளை வாழ வைக்கிறதுக்காக இந்த குழந்தைக்காகவே வாழ்கிறது ஒரே ராசி கடகராசி. அதனால தான் தாயை போல புள்ள நூலை போல செய்யலைனாங்க. தாய் வந்து மனைவி வந்து காசை பார்த்து சோறு போடுவாங்க, உழைப்பை பார்த்து சோறு போடுவாங்க. ஆனால் தாய் மட்டும் வயிற்றை பார்த்து சோறு போடக்கூடியது ஒன்றே ஒன்று, பெத்த தாய் மட்டும்தான். அதனால தான் தாய் பாசம் கடகத்துக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதனால தான் குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாய் துடிச்சு போகிறதுக்கு காரணமே சந்திர வீட்டிலேயே குரு உச்சம். நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ நல்லாருன்னு சொன்னது ராசி கடகராசி. எப்படி? இப்போ எத்தனை தாய்மார்கள் குழந்தைகளை நினைச்சு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுங்க. கரெக்டுங்களா? அம்மா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதில் கேட்கறக்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் அதான் பாருங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்களை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த 4ஆம் இடம் தாய் வீடு, ஆரம்ப கல்வி. 5ஆம் இடம் என்பது சிம்ம வீடு. அங்கே தான் ஒரு ரகசியம். அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அப்போ ஒரு தாய் வந்து யாருக்காக கரு உருவாக்குனாங்கிறது முதல் தாய் வீடு வந்து தான் 2வது தகப்பன் வீடு வருது. அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வீக ஸ்தானம்னு சொல்லி, நீ இந்த வாரிசாக இந்த வீட்டுக்கு உண்மையாக பிறந்திருக்கிற சூரியன் என்பது அப்பா, இந்த வீட்டுக்கு நான் வந்து தந்தையாக இருந்து வாரிசை உருவாகி பூர்வீகத்தவே நீ காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் சிம்ம வீட்டை கொண்டு போய் பூர்வீக ராசியாக வச்சுருக்காங்க. எப்படி? அப்போ சிம்ம வீடு வந்து பூர்வீகமாகும். அப்போ 13-15 போது அந்த குழந்தைக்கு என் தாத்தா சொத்து, இது என் தாத்தனோட முப்பாட்டனோட சொத்து, இது நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மேசத்துலேருந்து 13-15 நட்சத்திரம் கிடக்கும்போது 15 வயசுக்கு மேலே அந்த குழந்தை சொத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாரிசு தயாராகிடுச்சுங்கிறது தான். அங்கே மகமும் பூரமும் உத்தர நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்கே வந்து பூர்வீகத்தினுடைய யோகம் இருக்குது. அப்போ மகம் என்பது கேது, மூதாதிகளுடைய சொத்து. பூர நட்சத்திரம் என்பது என்னைக்காவது ஒரு நாள் அது பணமாக மாறுது. உத்தர நட்சத்திரம் என்பது அதுக்கப்புறம் தான் கௌரவம் பிறக்குது. அதனால சிம்மத்தை வச்சிருக்காங்க. எப்படி? பாருங்க, கேது என்பது மூதாதிகள், பாட்டியோட சொத்து. அதனால மக நட்சத்திரம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இன்னைக்கு வந்து பைபாஸ் ஆகி காசாக மாறுது. அதனால அது பூர நட்சத்திரம் வந்து என்னைக்கு இருந்தாலும் பூரம் வந்து வாழ தெரியாத பூரம். அந்த பூர நட்சத்திரம் பணத்தை சம்பாதிக்கும். அப்போ உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த கௌரவத்தை வந்து தாத்தா சம்பாதிச்ச சொத்துல தான் பேரம் வந்து கௌரவப்படுத்துது. வேற இவங்க உழைச்சி சம்பாதிக்கவே இல்லை. அப்போ பூர்வீக சொத்து எல்லாமே வாரிசுகளுக்கு வந்து பேரம் பேத்தி அனுபவிக்கும் போது
இன்னைக்கு வரைக்கும் மூதாதிகள் சொத்துனாலையும் ஆசீர்வாதத்தாலையும் மூதாதி சொத்துனாலையும் மூதாதிகளுடைய ஆசீர்வாதத்தினால தான் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் இந்த யோகம் வந்ததுக்கு காரணம். அப்போ கரெக்டுங்களா? அதனால தான் இந்த பூர்வீக சொத்தை யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ, உழைக்காமல் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவங்க எல்லாருமே மூதாதிகளை கும்பிடாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த சொத்து ஏதோ ஒரு ரூபத்தில் விரயமாயிரும். அதனால் மூதாதிகளை கும்பிடணும். ஏன்னா அந்த மூதாதியுடைய சொத்தை எடுத்து தான் இவங்க வாழ்க்கையில் இவங்க பேரு புகழோடு வந்தாங்க. கரெக்டாக இல்லைங்களா? சொல்லுங்கள். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த காலத்தில் தர்ப்பணம் கொடுக்குறவங்கெல்லாம் எங்கே கொடுப்பாங்க தெரியுங்களா? ஆத்தோரத்தில் போய் ஆலமரத்தோட வேரை பறித்து அதில் போய் கேது என்பது மூதாதிகளுடைய அந்த பிண்டத்தை அந்த ஆலமர வேரில் கொண்டு போய் வச்சு தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா மூதாதிகள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். அதனால தான் 5ஆம் இடம் என்பது முன்னோர்கள் பூர்வீகனால மக நட்சத்திரம் வந்து ஆலமரத்தை வச்சுருக்காங்க. அதனால தான் மூதாதிகளுக்கெல்லாம் பிண்ட பூஜைகள் கொடுக்கறதுக்கு காரணம் வந்ததே ஆலமரம் வந்து மக நட்சத்திரமாக வந்ததுனால தான் ஆலமர வேர் வந்து மூதாதிகளுடைய சொத்து, அங்கே வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. எப்படி? தெளிவான விளக்கம் ஐயா. அப்போ தர்பை கொடுக்குறீங்க. அந்த தர்பை யாரு? அந்த தர்பை யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லா வாழ்ந்து நல்ல நீதிமானாக உண்மையாக பொழைச்சி உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம் இல்லாமல் யாருக்கு துன்பம் கொடுக்காம உண்மையான ஆத்மாவாக வாழ்ந்து பூர்ண ஆயுளில் ஒரு ஆத்மா இறந்து போனால் அதைய கட்டையில் வச்சு எரிப்பாங்க அந்த காலத்தில். அதை எரித்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போய் அஸ்தி கொண்டு போய் கரைப்பாங்க. அந்த சாம்பலெல்லாம் கரையும் போது அந்த சாம்பலெல்லாம் போய் கரையோரத்தில் போய் எதெல்லாம் ஒதுங்குதோ அதெல்லாம் தர்பையாக மாறிடும். அதுக்கு பேர் தான் தர்ப்பினம் என்று பொருள். அப்போது அந்த தர்பை எப்படி உருவாகுதுன்னு இப்போ தெரியுதா? மூதாதிகளுடைய சொத்து தான் தர்பை. அப்போ மூதாதிகளுடைய சொத்து தர்பைனா அந்த ஆத்மா கரைஞ்சு போய் எங்கேயும் போகாதுங்க, அது கரையோரம் போய் ஒதுங்கும். அது ஒதுங்கி ஒரு மாதத்துக்கு அப்புறம் போய் பாருங்கள், அந்த கரையோரத்தில் தர்ப பில்லு வளரும். ஒவ்வொரு பில்லும் ஒரு ஆத்மா தான். எப்படின்னு பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் தர்ப பில்லை வாங்கி ஒரு மஞ்சள் நூலில் ரவுண்டாக ஒரு நீளமாக சுற்றி முறிக்காமல் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா உங்களோட முன்னோர்களும் வாழ்ந்துட்டு இருப்பாங்கங்கிறது தர்பை வச்சு ஒரு எளிய பரிகாரம் தானே, ஆதிகால பரிகாரம். ஆமாம், அந்த தர்பை இருக்குது இல்லைங்களா, கடையில் போய் நாட்டு மருந்துக்களில் தர்பை கிடச்சிதுன்னா ஒரு பிடி கைப்பிடி எடுத்து ஒரு மஞ்சள் நூலுங்கிறது குரு பகவான், அதனால் அதில் கட்டி நீளமாக ஒரு சாமி படத்தை கட்ட சும்மா சாய்ச்சி வச்சுருங்க. ஏதாவது உங்கள் ஞாபகம் மூதாதிகள் ஞாபகம் வந்தால் அந்த தர்பை கையில் எடுத்து நீங்கள் வணங்கி வைங்க. அந்த மூதாதிகள் உங்கள் மேலே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. குழந்தை கட்டையும் கூட கொடுங்க, அவங்க மூதாதிகள் ஆசீர்வாதம் அதில் இருக்குது.